நானும் சந்தோஷமா இருக்கிறோம். வீட்டோட யாரும் வந்திருக்கிறாங்க, போய் பாருங்க. ஒரு நேரம் சந்தோஷமா இருக்க முடியலைங்க. நம்ம காலையில திருப்பதிக்கு போயிடலாங்க. ஐயோ போய் வந்துட்டாங்க. 2 பேரும் போய் கரா பெட்டின்னு வந்துருங்க. மட்டாய் வந்துருங்க. எல்லாமே என்னால இருக்க முடியல. ஐயோ யாருங்க இது? அவளா என் பொண்டாட்டி வந்து அத்தா அத்தா மனைவியே கண் கூப்பிடலாமங்க. அவளையா? ஆமாங்க. அது செலுத்தியா? அவளை அக்கல் கொடுக்க போறா. வேற என்ன கூப்பிடுறது? அவள் ஒரு கேவுடியா நாயே, அவள் தாசி பேயே, நாயே பேயே கேவுடியா. எனக்கு அப்படிலாம் பேச தெரியாதுங்களே. 1000 இருந்தாலும் ஒரு பெண் மனசு பெண்ணுக்கு தாப்புறீங்கன்னு அக்கா ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, நான் பக்குவமா கேக்குறேன். பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. நான் என்னன்றேன், முதல் டைவர்ஸ் பண்ணிட்டு நம்ம தட்டுச்சேரிக்கு போயிடலாம். வந்துருங்க ஏங்க, தட்டுச்சேரி பிடிக்கல, வெம்பாயத்துக்கு போயிடலாம். நாளைக்கு தட்டுச்சேரி போவீங்க, நாளைக்கு வேம்பிக்கு வருவீங்க. போய் பார்த்து நீங்க ஏங்க போட்டா போட்ட பையா, போட்ட பையா, மஞ்சள் போட்டா, மஞ்சள் போட்டா ஊர்ல கூட சொல்லி வச்சுக்கிறா கஷ்டமான பேசி. எப்படிமா நீ அவனை சூஸ் பண்ண? கலர் பார்த்து பார்த்தா இப்பதான் கலர் ஆக்கிறாரு. பவுடர் சொல்லிட்டு ராஜா கலருக்கு செய்யாரு பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனை குடிகாட்சி நிறைய சுட்டுக்கிறாங்க. என்ன சைட்ல போட்ட மாதிரி நம்ம கை வச்சுக்கிறாரா? ஏங்க நீங்க போன அவங்க அவன் இருக்கிறான். ஏங்க நீ ஏன் அந்த பால் சாப்பிட மாட்டேங்கிற? பாலா? ஆமா பால் சாப்பிட மாட்டேங்கிறா. அந்த பாட்டில் ஊத்தி நிப்பிள் போட்டு வச்சிருக்கிறேன். நீ போய் தப்பினே பால் அதிகமா வரும். கேட்காத சாப்பிட மாட்டேன். போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. 6 லிட்டர் பால் வாங்கி ஒரு லிட்டர் காசு வச்சிருப்பாரு. டேய் 1000 இருந்தாலும் வந்தது யாரு? என் அக்கா வந்திருக்காங்க. அவங்கள நல்லபடியா உபசரிக்கணும். அக்கா வாங்க, கைபிட்டா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிடுறீங்களா? அக்கா மகனா என் கணவரை என் கூட அனுப்பி வச்சா எனக்கு அதுவே போதும். சாப்பாடுலாம் எதுவுமே வேண்டாண்டி. உன் கணவரை என் கூட அனுப்பி வைக்கணும். அக்கா இத பாருங்க, நானும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவதான். தாசி குளத்துல பிறந்தாலும் மனசாட்சியோட வாழ்க்கை செய்யறவதா. முதல்ல நான் இந்த தொழில ஈடுபட காரணம் என்ன தெரியுமா? நான் பிறந்த உடனே என்னுடைய தாய் தந்தல இருந்துட்டாங்க. இந்த கிராமத்துல எனக்கு தனிச்சு வாழ வழி தெரியலக்கா. எத்தனையோ வீடு வீடா போய் நான் வேலை கேட்டேன். யாருமே எனக்கு வேலை கொடுக்கல. ஏன்னு கேட்டா நான் தாசி குளத்துல பிறந்தன்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு யாருமே சேர்க்கலக்கா. பெண்ணா பிறந்தவனா வாழ வழி இல்லாத அக்கா தெருவில் நிற்கும் போது என் வீட்டு தேடி வர ஆம்பளையை ஏமாத்தி நான் வைத்த கழிவு இருந்தேன். அவர் உன்னுடைய கணவர் என்று தெரிஞ்சிருந்தா சத்தியமா சொல்றேன், அவரை நான் தொட்டிருக்க மாட்டேன். தெரிஞ்சே தெரியாமையோ அவரை தொட்டு உன்னுடைய வாழ்க்கையை குறுக்கிட்டு நான் பெரிய பாவம் செய்துட்டேன். அக்கா முதல்ல என்ன மன்னிச்சிருக்கா. மகனா நீ செய்த தவறை எப்போது நீயே உணர்ந்து விட்டாய் அப்பவே மன்னிச்சுட்டண்டி. அப்படியா அக்கா? இந்த பாவிக்கு ஒரு உதவி செய்யணும். என்னடி? அக்கா என் வீட்டுக்கு எத்தனையோ பாவப்பட்ட ஆம்பளைங்க தான் வந்திருக்கிறாங்க. முன்ன போல பத்தினி தெய்வம் வந்ததே இல்லை. அக்கா உங்களை பார்க்கும் போது மகாலட்சுமி பாக்குற மாதிரி இருக்கு. அக்கா உன் பாதை என் வீட்டுல பட்டுச்சுடா, நான் செய்த பாவெல்லாம் என்னை விட்டு போச்சுன்னு நினைப்பேன். மாமா போயிருக்கிறாரு வெம்பாக்கத்துக்கு. அவர் வந்த உடனே எப்படியாவது பேசி அவரை உன்னை நான் சேர்த்து வைக்கிறேங்க. பாருங்க, மாமா வந்த உடனே ஏன் உயிரை கொடுத்தாது உன்னைய மாமா சேர்த்து வைக்கிறேன். பக்காருங்கக்கா பக்காருங்கக்கா. எவ்வளவு ஆணவம் இருக்கும் ஏண்டி? ஏன் வீட்டை தேடி ஆம்பளைங்க வரத்துக்கே பயப்படுவாங்க. ஒரு பொட்டச்சி ஏன் வீட்டை தேடி வந்தது இல்லாத